நீ கொடுத்துருமா பணத்தை. வேண்டா சித்தி, நானே போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். போகாத, உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போதை பொருள் கடத்துறன்னு உன் மேல கேஸ் போட்டா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். நம்ம குடும்ப மானமே போயிடும் அபி. அபி போகாத, அபி போகாத. நான் வரேன் சித்தி. ஐயோ அபி, அபி அபி போகாத, அபி வேண்டாம் அபி, சொன்ன கேளு அபி, போகாத அபி, போகாத அபி, போகாத அபி, அபி போகாத, ஹே அபி போகாத அபி. என்னமாச்சு? அபி வெளியே கிளம்ப ஒத்துக்கிட்டாளா? நான் நினைச்ச மாதிரி அபிய வெளிய அனுப்புறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமான விஷயமே இல்ல ஸ்ரீஜா. என்னம்மா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா, நான் அபிகிட்ட போய் பாசமா ஸ்ரீஜா மேரேஜ்க்கு வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேன். அது நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாது. நீ போய் அந்த பணத்தை நான் சொல்ற அட்ரஸ்ல குடுத்துட்டு வான்னு சொன்னேன். அப்ப கூட லேசா தயங்கனா. எனக்காக பண்ண மாட்டியா அபின்னு பாசமா அப்படியே 2 பிட்ட போட்டேன். ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டா. சூப்பர்மா. மா, அவ போறத பாக்கலாம். சரி சரி வா. அக்காவோட போட்டோ. ரூம்ல இருந்த அக்கா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? அபி போகாத அபி, ப்ளீஸ் அபி, நான் உனக்கு கெஞ்சி கேக்குற, போகாத அபி. நீ வெளியே போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்பா அபி. வெளியே போய் சித்தி சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்து முதல்ல அக்காவோட போட்டோ எடுத்து உள்ள வைக்கணும். ஐயோ அபி, சிந்தாமணியோட பேச்சு கேட்டு வெளியே போகாத. சிந்தாமணி நல்ல வேலை. சிந்தாமணி உடம்புக்குள்ள இருந்து நான் தான் அபி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரீஜா உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறா. நீ போலீஸ் கிட்ட மாட்டினா டெல்லியில நடக்கிற காம்படிஷன்ல உன்னால கலந்துக்க முடியாது அபி. ப்ளீஸ் அபி, சொன்ன கேளு. ஐயோ அபி, அபி போகாத அபி. அம்மா அபி. அபி போகாத அபி, நான் சொல்றது கேளு. என்ன அபசகுன மாதிரியே இருக்கே. என்னம்மா? வாசல் படி கால தடுக்கிறதுனால அவ யோசிச்சு நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை அபசகுணம்னு நினைச்சு வெளியே போகாம இருந்துட்டானா? நீ பயப்படாத, நான் பேசி அனுப்பிடுறேன். டோன்ட் வரி. சரி, நீ போ. என்னாச்சு? என்ன அபி, நீ இன்னும் கிளம்பலையா? சித்தி, நீங்க சொன்ன இடத்துக்கு போலாம் தான் வந்தேன். ஆனா அபசகுணம் மாதிரி படியில கால் இடிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. போகாத போகாத. அபி, அபசகுணம் பாக்குறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. ஏற்கனவே கடன் கொடுத்தவன் 2 தடவை போன் பண்ணிட்டான். இப்ப நீ பணத்தை கொண்டு போய் குடுக்கலன்னு வச்சுக்கோ, அவன் வீட்டுக்கே வந்துருவான். அப்புறம் அண்ணனுக்கு வட்டிக்கு வாங்கின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அபி, ப்ளீஸ் அபி. ஐயோ அபி போகாத அபி, சிந்தாமணி பேச்ச கேட்காத அபி, போகாத. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். ஐயோ அபி போகாத. சிந்தாமணி பேச்ச கேட்காத அபி, போகாத அபி, போகாத. வா வா வா.
அபி. அண்ணா நுங்கம்பாக்கம் போகணும். போலாம். அபி. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். சார், நீங்க சொன்ன மாதிரியே அபி பேக்ல அவளுக்கு தெரியாம போதை பொருளை வச்சு வட்டிக்கு வாங்கின கடனை கட்டிட்டு வான்னு சொல்லி அவ கையில பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கோம். ம். அவளும் ஆட்டோவை பிடிச்சு கடனை கட்ட போறதா நினைச்சு நீங்க சொன்னீங்களே ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவ அங்கதான் வந்துட்டு இருக்கா. சூப்பர் மேடம். மேடம், அந்த அபி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட போட்டோவையும் அந்த பொண்ணு போற அட்ரஸையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் உடனே கிளம்புறேன். இதோ அனுப்புறேன் சார். ஓகே மேடம். ஆமா, இன்ஸ்பெக்டருக்கு அபியோட போட்டோவை அனுப்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி போலீஸ் கிட்ட போதை பொருளோட மாட்டி ஜெயிலுக்கு போக போறா. சண்முகம் சார் சொல்லுங்க சார். வெளியே உடனே கிளம்பணும். ஜீப்பை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தென்மொழி சொல்லுங்க சார். எங்க கூட நீங்களும் சரிங்க கிளம்புங்க. சார். ஓகே சார். அஷோ, மறந்துட்டேன் பாத்தியாமா. என்னாச்சு ஸ்ரீஜா? மா, அபி மாட்டிக்க போற இந்த சந்தோஷமான விஷயத்த அனு கிட்ட சொல்லணும்ல. ஆமால. அனு, நான் உன் பேரை சொன்ன உடனே நீ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சா சீக்கிரமா போய் உன் தங்கச்சி காப்பாத்து. இல்ல அவ லைஃப் லாங் ஜெயில கடந்து சாவா. ஏய், உன்ன நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. என் தங்கச்சி அபியை யாராவது காப்பாத்துங்களே. இதோட அந்த அபியோட சாப்டர் க்ளோஸ். ஸ்ரீஜா, நீ அனுப்பின போலீஸ் அபிய கண்டிப்பா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல? சொல்லு ஸ்ரீஜா. என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? நாம ரெடி பண்ணிருக்க போலீஸ் போதை பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர். நீ கொடுத்திருக்க டூப்ளிகேட் அட்ரஸ்க்கு அபி போவா. இன்ஸ்பெக்டர் வழியிலேயே அபி போற ஆட்டோவை வடக்கி பிடிப்பாரு. அபி போற ஆட்டோவை செக் பண்ற மாதிரியே அபியையும் செக் பண்ணுவாரு. அப்போ நீ அபிக்கு தெரியாம அவ பேக்ல வச்ச அந்த போதை பொருள் போலீஸ் கிட்ட மாட்டோம். அப்புறம் எங்க காம்படிஷனுக்கு டெல்லிக்கெல்லாம் போறது? ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ அபி, உன்னை யாரு காப்பாத்த போற? அபி, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அபி போதை மருந்து கடத்தனான்னு சொல்லி வேணுனே போலீஸ் கிட்ட மாட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். போதை பொருள் கடத்தனதா சொல்லி அபிய ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு அவன் மேல உங்க ரெண்டு பேருக்கு என்ன கோபம்? ஏய் ஸ்ரீஜா, உனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த சொத்தை அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதானே? அதான் நடந்து தொலைஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு அபி லைஃப்ல விளையாடுறீங்க? ஹேய், நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? அபி லைஃப்ல நாங்க மட்டும் தான் விளையாடுறோமா? நீயும் தான் விளையாடுற. அபிக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. இன்னும் நீ அவளை பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. பெருசா பேச வந்துட்ட. முதல்ல நீ சரியாரு, அப்புறம் அடுத்தவங்களை சரி பண்ணலாம். ஏய், நான் அபியை ஏத்துக்கல தான். அதுக்காக இங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அபிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு,
அப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். போ சஞ்சீவ், சீக்கிரமா போ, அபிய காப்பாத்து. லைசன்ஸ் கூட. சார். இந்த அப்படி வண்டி எடு போ. போ, அடுத்த வண்டி வா. பேப்பர் எடு. ஸ்ரீஜா மேடம் அபி இந்த ஏரியால தானே வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. என்னாச்சு? என்ன இந்த அபிய இன்னும் காணமே? இன்சூரன்ஸ் பேப்பருங்கய்யா. சார் வீட்டில் மறந்து வச்சுட்டேன் சார். இந்தா, இதே வேலையா போச்சு. போ ஏப்பா, நீ வா சீக்கிரம். லைசன்ஸ் காட்டு. ஏன் ஒரே டிராஃபிக்கா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலங்க மேடம். போலீஸ் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக்கிங்கா? டிரைவர் இறங்க. வணக்கம் சார். பேப்பர்ல எடுத்துட்டு ஐயாவை போய் பாரு. சரிங்க சார். போயா. ஐயா வணக்கம் ஐயா. ஏட்ட ஐயா வண்டி பேப்பர் காட்ட அப்படியா? இந்தாங்க ஐயா. ஓ, இவதான் ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபியா? அபி, என்கிட்ட வசமா மாட்டினியா? உனக்கு இன்னைக்கு இருக்கு. சண்முகம், சார். இங்க வாயா. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். எங்க மேடம் போறீங்க? சார், ஒரு பர்சனல் ஒர்க்கா? பர்சனல் ஒர்க்கு. எங்க போறீங்கங்கிற டீட்டெயில சொல்ல மாட்டீங்களா? அது வந்து சார், என் ரிலேஷன் ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் சார். எந்த இடத்துக்கு போறீங்க? போரூர் சிக்னல் கிட்ட அஜித் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபோன் நம்பர் சொல்லுமா? கான்ஸ்டபிள் சார், இந்த பொண்ணு சொல்ற நம்பருக்கு கால் பண்ணி அஜித் ஃபைனான்ஸ்னு விசாரிங்க. சொல்லுமா. நம்பர் சொல்லு. 9444 05 811 8. சார் இது அஜித் ஃபைனான்ஸா? அஜித் ஃபைனான்ஸா சார்? இது அரிசி கடை சார். ராங் நம்பர் சார். வைங்க சார். ராங் நம்பரா? ஆமா சார். சாரி சார். சார் அது அஜித் ஃபைனான்ஸ் இல்லையா? ஏதோ அரிசி கடை ராங் நம்பர் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க சார். என்னம்மா இது? வந்து ராங் நம்பரா? சார் சார், நல்லா கேளுங்க சார், அது அஜித் ஃபைனான்ஸ் தான். என் சித்தி அப்படி சொல்லிதான் எனக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்க சார். வேணும்னா என் சித்தி கிட்ட பேசுறீங்களா? உங்க சித்தி கிட்ட பேசினா அரிசி கடை ஃபைனான்ஸ் கம்பெனி ஆடுமா? உன் பேச்சை பார்த்தாலே டவுட்டா இருக்கு. இவங்க அபி மேடம் தானே? என்ன பிரச்சனை? நல்லா செக் பண்ணணும். தென்மொழி செக் பண்ணுமா? சார் 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 சார், என்ன பண்றீங்க? இவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? சார் அபி மேடம் சார். தமிழ்நாட்டோட பெஸ்ட் ஸ்கில் லேடின்னு அவார்டு வாங்கினவங்க சார். ஆமா சார், நான் தான் சார். உனக்கு எப்படி தெரியும்? சார் மினிஸ்டரே அபி மேடத்தோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பொக்கையை கொடுத்து பாராட்டும் போது கலெக்டர் கூட நானும் போயிருந்தேன் சார். ஓஹோ, அப்படியா? ஆமா சார். ஆட்டோ கிளம்பு. சரிங்க ஐயா. சார், அண்ணா 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 இருங்கண்ணா. தரவை செக் பண்ணு. ஓகே சார். பணம் இருக்கு சார். பேக்க நல்லா செக் பண்ணுமா? என்ன கவர் இது? இது எப்படி என் பேக்குள்ள வந்துச்சு? சார் சார், ட்ரக்ஸ் சார். என்னது? கொடுங்க. இந்தாங்க சார். சார், நான் ஒண்ணு. சார், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என் தங்கச்சியை கூட்டிட்டு போகாதீங்க. அவ எந்த தப்பும் பண்ணல. நீ அப்நார்மலா பிஹேவ் பண்ணி ராங் அட்ரஸ் கொடுக்கும் போது நான் டவுட் ஆனேன். சார் சார், ஆட்டோல வச்சு போதை பொருள் கடத்துறியா? சார் சார், போதை பொருளா? இந்த கவர் எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மாட்டினதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி தான் எல்லா அக்யூஸ்டும் சொல்லுவாங்க. நான் சத்தியமா அப்படி கிடையாது சார். கான்ஸ்டபிள் சார், இவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு ஓகே சார் சார் சார், ப்ளீஸ் சார், இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல
இல்ல சார். சார் எனக்கும் அப்படித்தான் சார் தோணுது. அபி மேடம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். இதெல்லாம் கடத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார் சீதா கார்மெண்ட்ஸ் எம்டிஏ அபி மேடத்தோட ஹஸ்பண்ட் தான் சார். சார் அப்படி இருக்கும்போது அபி மேடம் போதை மருந்து கடத்த வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? என்ன இன்ஃப்ளூயன்ஸா இப்படி பேசுறதுக்கு? இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கின சார்? நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னனோ அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத, புரியுதா? நான் தப்பு ஒண்ணும் பண்ணல சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். இவங்க எல்லாம் என் மேல பழி போடுறாங்க சார். நீங்க தான் சார் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா எங்க குடும்பம் மானமே போயிடும் சார். இத நீ போதை பொருள் கடத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார் ஐயோ போதை பொருளா இல்ல சார். இவள ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார் சார். நான் போதை பொருளா கடத்தல சார். ஏய் ஓவரா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. உன் பேக்ல இருந்தா போதை பொருள் எடுத்தோம். அது எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மா வண்டில ஏறுமா. சார் சார் நான் போதை பொருளை கடத்தல சார். வண்டில ஏத்துங்க. சார் மாமா பண்ணல சார். தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகாதீங்க. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன புரியல? வண்டில வேற போறியா இல்லையா? அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க சார் சார் போமா சார். எத்தனை வாட்டிமா சொல்றது உங்ககிட்ட? போமா சார். வேண்டாம் சார். என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார் சார் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் சார். நீ பண்ண காரியத்துக்கு போன் வேற பண்ணணுமா? ஏத்துக்க வேண்டியல. ஏறுமா போமா உள்ள. என் தங்கச்சியை விட்டுருங்க. நான் விட மாட்டேன். அவளை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். சீக்கிரம் போமா. ஏறு. ரெடியா? மேடம் மேடம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசி உடனே சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ ஹலோ சஞ்சீவ். யாரு? நான் அபி. ஏ அபி எங்க இருக்க நீ? சஞ்சீவ் என்ன? யாரோட போன் அது? உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல போனை கொடு. ஹலோ 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 அபி ஹலோ. யாரு போன் கொடுத்தது இப்போ உனக்கு? இல்ல சார். யாரு கொடுத்தது போன்? சார் நான் தான் சார். அப்பவே நினைச்சையா நீ தான் செஞ்சிருப்பேன்னு. இரு உன்னை சஸ்பெண்ட் பண்ற. அது சாரி சார். என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணல. அட ஏறுமா. இறங்க. என்ன விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. சொல்றேன் எந்த தப்பு பண்ணல. பாண்ட் போமான்ற உள்ள போமா. கேட்க மாட்டேங்கறா. அமைதியா வா. போமா. என்ன விடுங்க. வாமா. எடுத்துட்டு வாங்க. விடுங்க. வாமா. சும்மா கத்தாத. உட்காரு. உட்காரு. உட்காருமா. சார் பாவம் சார். காம்படிஷன்ல வின் பண்ணி மினிஸ்டர் கையால அவார்டு வேற வாங்கியிருக்கியா? சார் பாவம் சார் அந்த மேடம். யோ வாய முடியா? சார் ரைட்டர். சார் விட்டுருவோம் சார். சார் இந்த அபி வந்து பெரிய வீட்டு மருமகளாம். சோ இவளை காப்பாத்த யாரும் வர்றதுக்கு முன்னாடி இவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார்.